ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்கைடெக். என்னடான்னு கேட்டிங்கன்னா, நீ பல அப்டேட் இருக்குது. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணிடுங்க. என்னடான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நம்ம சொன்னதில் நல்ல வேலை ஒரு 3 அப்டேட்டு ஒன்று அப்டேட் வந்துருச்சு. நான் போன தடவை சொன்ன அப்டேட் தான். டான் இந்த லாரி வந்து விட்டது. இது ஆக்சுவலி வந்து ஒரு நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லாரி எப்படி கொண்டு வரது, அதே சமயத்தில் இன்னொரு 3 அப்டேட் இருக்குது. அது என்னென்னு பார்க்குறக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. சரி, ஓகே வாங்க. இப்போதைக்கு நம்ம கேமுக்குள்ளே இறங்கிடலாமா? ட்ரக்கு செமையாக ஸ்கிட்டாதியா? சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம முதல்ல ஏதாச்சும் ஒரு வண்டி எடுத்தால் நம்ம பழக்கம் எப்பயும் குடுன்னு போய்ட்டு அதோட ஸ்பீட் டெஸ்ட்டை பண்ணிட்டு வந்துடுறது தான். ஸோ அதனால் ஒரு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே, 200 கிலோமீட்டருக்கு மேலே போகல. ஓகே, இப்போதைக்கு ஃபஸ்ட்டாக இதை பார்த்துடலாம். இப்போதைக்கு முதல்ல நீங்கள் இந்தியன் பைக்ஸ் 3D IB 3D பிளக்கின் ஆப் ஞாபகம் இருக்கா? பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அது இருந்தது. அதை நீங்கள் உங்ககிட்ட இருந்தால் அப்டேட் பண்ணுங்கள், இல்லாட்டி டவுன்லோடே பண்ணிடுங்க. இருக்கிறவங்க போயிட்டு அப்டேட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா, நான் இப்போ பிக்சரை போடுற பாருங்களேன், வெஹிக்கல் ஸ்லாட்டில் இந்த லாரி இருக்கும். அதை பேஸ்ட்டுன்னு அங்கே கீழே இருக்கா ஒரு பட்டன், பேஸ்ட்டோ ஏதோ ஒன்று இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பீடு அப்படின்னு உங்களுக்கு சைடில் வரும். சைடில் வந்தோடனே இந்த இன்டர்நெட் ஆப்ஷனில் பேஸ்ட்டுன்னு கொடுங்க. பேஸ்ட்டுன்னு கொடுத்த உடனே இந்த மாதிரி டைமர் ஓடும். நான் டைமர் போட்டோடனே வந்துட்டேன். இந்த மாதிரி டைமர் ஓடும்போது டக்குன்னு வெளில போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு லாரி வந்துடாது. உள்ளே வந்தோடனே 27 அப்படின்னு போட்டால் இந்த லாரி வந்துடும். இப்போதைக்கு இதுக்கு கலர் மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா மாற்ற முடியாது. கார் மாடிஃபிகேஷன் எதுவுமே பண்ண முடியாது. மொத்தத்தில் இது ஒரு 200 ஸ்பீடுக்கு போகிற லாரி. இதுக்கு முன்னாடி வைக்கோலை வச்சுருக்கானுங்க. இப்போதைக்கு வாங்க நம்ம முதல் அப்டேட் பார்த்துடலாம். முதல் அப்டேட்டு இன்னொரு லாரி தான் வரப்போகுதுன்னு சொல்கிறானுங்க. அதாவது அந்த மண் லாரின்னு சொல்லுவானுங்களே, இந்த அதாவது இந்த வைக்கோலுக்கு பதிலாக மண்ணை தூக்கிட்டு வர லாரி. நான் இப்போ அதோட பிக்சராக போட்டுறேன். இந்த லாரி வரப்போகுது கைஸ். இது ஆக்சுவலி வந்த மாதிரி தான் பிளகின் ஆப்பில் தான் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதோட இன்னொரு வண்டியும் இருக்குது, பேட் மொபைல். இப்போ நான் பிக்சரை போடுற பாருங்களேன். இது ஆக்சுவலி பேட்மேனோட கார் தான். பேட்மேனோட காரும் கூடிய சீக்கிரத்தில் வந்துட போகுது. இதுவும் பிளகின் ஆப்பில் தான் வந்தால் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு இப்போதைக்கு சரியாக தெரியவில்லை. ஓகே, இப்போதைக்கு நான் சொன்ன 2 வண்டியும் கன்ஃபார்ம்டான்னு தெரில. ஆனால் 2 பிளகின் ஆப்பில் தான் வந்தால் வரும். ஏன்னா பிளகின் ஆப்லேருந்து இறக்குற மாதிரி தான் இருக்குது இந்த 2 வண்டியும். அதே சமயத்தில் 3வது அப்டேட்டாக சஃபாரி கார். இது ஆக்சுவலி நம்ம ஒயிட் கலர் கார், அந்த மஹேந்திரா கார்ஸ்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த காரும். அதனால் இது கன்ஃபார்ம் சீட்குள்ளே தான் வரும். ஆனால் எனக்கு என்னமோ இந்த சஃபாரி, இனோவா எல்லாம் ஒரே மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. எனக்கு கூட காரை பற்றி எவ்வளோ தெரில. ஆனால் நான் இப்போ பிக்சரை போட பாருங்களேன், சஃபாரி காரோட்ட ஏற்கனவே போட்டிருப்பேன், இன்னொரு தடவையும் போடுறேன். இந்த சஃபாரி காரு வரப்போகுது கைஸ். இதுக்கு மேலே வேறு அப்டேட்டே இல்லையாடான்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்டேட்டுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அப்டேட்டை நான் சர்ச் பண்ணேன். நான் கன்ஃபார்மாக இன்னும் 1 வாரம் கழிச்சு தான் வீடியோ போடுவேன். அதனால தான் உங்களுக்கு நைட்டாக இப்போயே வீடியோ போடலான்னு போட்டுட்டேன். சரி, ஓகே கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்க்குறேன். சரி, ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.